எம்முடைய ஞானக்கணவர் சிவர் பரமாத்மா அவர்களுக்கு வணக்கம். அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொர்க்கமும் நரகமும் சங்கம யுகத்தில் தான் உருவாக்கினேங்கிறார். அப்போ சங்கம யுகம் எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. ஒரு பக்கம் சொர்க்கம், ஒரு பக்கம் நரகம் இருக்குது. ஆனால் சிலர் இதை வட்டமாக ஆட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு சங்கம யுகம், அடுத்தது சக்தி யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சக்தி யுகம், திரேதாயுகம் சொர்க்கம்னும், துவாபரயுகம், கலியுகம் நரகம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஒரு கடிகார அமைப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வட்டமாக, ஓகேவா? கடிகார டைம், காலச்சக்கரம்னாலே சக்கரம்னா சுழலும், காலம்னா டைமு, வருடம், இதை மறந்துடக்கூடாது. ஸோ 1 to 100ங்கிறது சங்கம யுகம். முதல்ல தோன்றிய யுகம் சங்கம யுகம். முதல் பிறப்பு அங்கே தான் எடுத்தோம், படித்தோம். குழுவாக கடவுள் நான் பிரித்து தான் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய குழு யார், நரகத்துக்கு போக வேண்டிய குழு யாருன்னு நான் முதல்ல தோன்றிய சங்கம யுகத்தில், நீங்கள் முதல் பிறப்பு எடுத்து படித்த சங்கம யுகத்தில் தான் நான் குழுவாக பிரிக்கிறேன். ஆஸ்தியை நான் டைமில் பதிவு பண்ணுறேன். அதாவது ஆஸ்தியை பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு எங்கே பிறக்கணும் அப்படின்னு. உணவு உடை இருப்பிடம் இல்லாத நரகத்தில் பிறக்கணுமா உங்கள் குணத்திற்கு, நீங்கள் படித்த படிப்புக்கு? அதே சமயம் சத்திய சுகம் கொடுக்குற சதாகால சங்கல்பம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் கிடைக்கிற மாதிரி சொர்க்கத்தை ஆஸ்தியை பதிவு பண்ணணுமா 2036க்கு பிறகு, அதாவது 1 to 100 வருடம் முடிஞ்ச பிறகு. ஸோ 1 to 100 வருடத்தில் தான் உங்களுக்கு பதிவு பண்ணுறார். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷன் ஜாதக கட்டங்கிறோம். ஸோ இப்போ ஜாதக கட்டம் இயக்கத்தில் இல்லை. அதாவது இப்போ தான் பதிவு பண்ணுறார். நீ எந்த ஆஸ்தியில் எந்த இடத்துல உன் குணத்துக்கு பிறக்கணும், எந்த குழுவில் இணையணும்னு இப்போ தான் பதிவு பண்ணுறார். அப்போது சொர்க்கம் எங்கே பதிவாகிருக்கும்? சங்கம யுகத்தில் தான் பதிவாகிருக்கும். நரகம் எங்கே பதிவாகிருக்கும்? சங்கம யுகத்தில் தான் பதிவாகிருக்கும். ஆனால் B.K. சரவணகுமார் அப்படின்னு ஒரு பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கம் போனாங்கள்ல, அவங்களால தான் அவங்க கெட்டு போய் நிறைய மிஸ்டேக் பண்ணதால் நரகமாக மாறிடுச்சு. இவருடைய புரிதல் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்குது? கடவுள் தான் தெளிவாக சொல்கிறாரு, சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஆஸ்தியை என்னால் தான் கொடுக்க முடியும். அதாவது வாழக்கூடிய இடத்துல உனக்கு எங்கே பிறப்பு கொடுக்கணுங்கிறத கடவுள் பரமாத்மா அவர்களால் தான் முடியும். அதற்காக தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி கணவன் மனைவியை இணைக்கத்தான் வந்திருக்கேன். யார் கணவன் மனைவி ஆகணும்னு. அப்போ கணவன் நல்ல மனைவி வேணும்னா அவன் முதல்ல சுயமாற்றம் ஆகணும், நல்ல ஒழுக்க சதாகால சங்கல்பம் எடுக்கணும், சத்தியமாக எடுக்கணும், நல்ல குணத்தில். அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனைவியை இணைப்பார். இப்போ தான் சான்றிதழ் மூலம் பதிவு பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்போ கடவுள் ஏன் வந்திருக்காருன்னு தெரியுதா? அப்போ நரகம் யாரால் உருவாச்சு? சங்கம்